ஒரு 3 பஸ்ஸர் மட்டும் வேலை செய்யாம போகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு அடுத்ததா யாரை டிசைட் பண்ணி அனுப்ப போறீங்க? இருக்கிறது 3 பேர் தான்டா, அதுக்கே 30 பேர் பேசுறீங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. வந்துட்டார்ல, இனிமே கலக்குறதா. அவங்க அம்சாதான் வந்துரு. இப்ப சும்மா அமைதியா குந்துரு. இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. Black bro ஆசைப்பட்ட மாதிரி நம்ம பூஜாவே நாங்க இறக்குறோம் 6. அவன் எப்ப ஆசைப்பட்டான்னு சொன்னான்டா. ஐயா பாட்டு எனக்கு இது சரியா பண்ணல. பாட்டுலாம் போட்டு கூப்பிட்டாங்களே அதுக்காகயா? ஏன் அது வந்துருன்னா அபிஜித் வரக்கூடாதா? அபிஜித் வாடா, பாட்டு போட சொல்லுங்க. பாட்டு போடணும். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். சாம்பார் ஆப் எனக்கு. சரி, பூஜாக்கு பாட்டு போடுறா. அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். இவர் பெரிய உப்புமா இவரை செஞ்சுட்டாங்க சார். புலம்பாம வரீங்களா கொஞ்சம்? நான் ரைமிங்கா தான் சொல்லுவேன், அமைதியா இரு. அது அனாவசியம். மாமா கோவம் வந்துருச்சு. நான்சென்ஸ். யாரே அசிங்கப்பட்டு விட்டா நீ என்ன? வீட்டுல ஒரே சண்டை. என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? சண்டை சாப்பிட முடியல, வாங்க முடியல, கண்ட மணிக்கு ஏச்சு விடுது. எங்க நம்ம போனபடி எங்க அத்தை கிட்ட எல்லாருமே கிளிக்க ஆரம்பிச்சாச்சு. போன வாரம் உன்னோட பெரியம்மா பண்ணதுல அவன் லைஃப் எப்படி இருக்கு தெரியுமா? சாதாரண பெரியமா இல்ல, பிராங்க் பெரியமா. இல்ல, அவருக்கு நடந்ததை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க. அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன வந்து எவ்வளவு திட்டினாங்க தெரியுமா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அவரை பிராங்க் பண்ணதுக்கு என்ன சொன்னாங்க? எப்படி நீங்க வந்து அவரை கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இப்படி கேட்டு நான் பப்ளிக்கா DJ Black ஐம் வெரி சாரி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இல்ல, அவரோட ஃபேன்ஸ்க்காக. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன். ஒரு அற்ப பத்திர நினைச்சு மன்னிச்சிருங்களே. அம்மா அப்படின்னு அவன் அம்மாவை கூப்பிடுறதுக்கே அவன் பயப்படுறான் தெரியுமா உனக்கு? பெரிய அம்மா. சரி விட்டுட்டா. இந்த வீடியோவை பார்த்துட்டு அதை லைக் பண்ணி அதை ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணி அதை உட்காந்து இது பண்ணி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஆனா இவ எவ்வளவு தெளிவு தெரியுமா? சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப தெளிவான பொண்ணு. ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணுதான். என்ன பண்ணிருக்கான்றத மட்டும் பாருங்க எல்லாரும். இல்ல, அவங்க ஆக்சுவலி ரொம்ப ப்ரொஃபஷனலாவே தான் பாடினாங்க. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. ரொம்ப ஒரு பிகினர் மாதிரி எல்லாம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து சீக்கிரமா மேல வந்துருவாங்க. ரொம்ப லவ்லி. थैंक यू சார். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. நீங்க சொன்னது பலிக்கட்டும். பூஜா பாரு, இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. எதுக்கு பாடிக்கிட்டு நீ இன்னொரு புரிஞ்சதா? கேட்டுக்க. பஸர் எடுத்து பைக்குக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஸ்ட்ரைட் ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன் அந்த மாதிரி போக வேண்டியது தானே? என்ன ஒரு புத்திசாலித்தனம். டிஜே அண்ணா, எங்களுக்காக ஒரு சாங் போடுங்க ப்ளீஸ். மச்சி ஓபன் தி பாட்டில். எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். 10 பஸர் இருக்கு, இன்னும் 2 பேர் இருக்காங்க பாட. 2 பேர். ஒருத்தன் 5 எடுப்பான், ஒருத்தன் 4 எடுப்பான். உள்ள தோணுது. குழந்தை வேணாம். ஐயோ சிவ குழந்தை வேணாம். கருணாக்கால எதையும் சொல்லிடாதப்பா, அப்படியே பலிச்சிடும். இது அது இல்ல. அந்த பைக் ஓடும்போது ஒரு லாரி ஒன்று வந்து இடிக்கும்ல, அதை நான் தான் ஓட்டிட்டு வருவேன். செல்லம் பாடுவாங்க. செல்லாம் பயங்கர கோவமா அந்த மாதிரி அதை இவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால அதான் பாட வச்சிட்டீங்களா? இல்லைங்க, அது வேறு இது வேறு. அது வேறு இது வேறு. ஓ, ஏதோ காலேஜ் ஜூனியரா இருக்கேன்றதுனால நான் கொஞ்சம் நான் லவ் பண்றேன். ஓகேயா? லவ். ஓகே 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 ஓகே. லவ் கொஞ்சம் தான், ஏன்னா டிஜே நிறைய பண்றான். சந்தோஷ் சார், ஐ லவ் யூ. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இங்க வந்து பாடுறவங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் காஸ்டிங் ஹர் இன் அ சாங். குட், அமேசிங், கிரேட். ஓ, என்ன இவ்வளவு சப்போர்ட்? ஒன்றும் புரியலையே எனக்கு. மேன், இங்க வந்திருக்கிற ஜட்ஜஸ் எல்லாரோட பெரிய ஃபேன். நான் மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே. பட் ரெஸ்பெக்ட் ப்ரோ. இவங்களோட சாங்ஸ் இல்லாம நான் வந்து ஒரு வாரம் கூட கடந்தது இல்லை. செம போய்
சார் அதுவும் பச்சை போய் பேசுற. போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். இப்போ கூட நீங்க வந்தப்போ நாங்கெல்லாம் எல்லாரும் அப்படியே ஆல்மோஸ்ட் அடற ரேஞ்சுக்கு போயிட்டோம். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். கிளம்புங்க, இன்னும் 10 பஸர் எடுக்கணும். 10 எடுத்தாதான். ஜாவ் ஜாவ். தேங்க்ஸ். ஆஹா மெல்ல நட நீ என்ன கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். வெங்காயம் 15 ரூபாய். அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சிட்டீங்களடா. என்ன எடுத்து கொடுத்துருவியா பஸர் டீமுக்கு? முகர்ச்சி பண்றேன். என்ன என்னவா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. முயற்சியா? முயற்சி பண்றேன். முயற்சி பண்றீங்க. ஓஹோ, ஓ நீ அப்படி வரியா? பார், உனக்கும் இல்லை எங்களுக்கு 10 பைக் வர போகுது. பார், இவரெல்லாம் சைட் ஸ்டாண்டே எடுக்க முடியாது. ஓகேவா, அவர் வித்துருவாரு. அவருக்கு பைக்கே ஓட்ட தெரியாது. 2 பைக் இருக்கு. நீ ஏன் நம்ம ஒரு டீலுக்கு வந்துட்டோம்னா உனக்கு ஒன்று கொடுத்துட்றேன். ஏன் அதை எங்களை வந்து மனசை பேதலிக்க வைக்கிறீங்க? பேதலிக்க வைக்க இதற்கு இது பதில் இல்லையே. கொண்டாந்து காலைல கொடுத்ததோட கொடுத்துருந்தா நேரம் நான் வண்டியை ஓட்டி போயிருந்தேன். சமயவரம் டோல்கேட்டை தாண்டி போயிருப்பேன். சமயவரம் டோல்கேட்டை தாண்டி போயிருப்பியா? Can you catch my point? It's nice, no? மார்க் எடுக்கணும் இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட்லயே மார்க் எடுக்கணும் எனக்கு வயித்த கலக்குது. சரி, கண்ட்ரோல் பண்றோம் தக்காளி. எனக்கு சக்கரை தலை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். பார், உன்கிட்ட 4 ஸ்டார் இருக்கு. இந்த வாரம் எலிமினேஷன் கிடையாது. அதாவது லைட்டா கொஞ்சம் இதா பாடி விட்டுரு. ஓகேவா? என்னடா இழிச்சவே பாருங்க. என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. இதா பாடி விட 2 லைட் வர மாதிரி பாடி விடு, நம்ம பாத்துக்கலாம். சாம இருங்க, நீங்க தம்பி என்னை கொன்னுறாங்க. வேணா வேலு, இது கரெக்டா இருக்காது. நான் சொல்றது கேக்குதுடா. நான் வந்ததுல இருந்து அண்ணன் தானே பேசியிருக்கேன். இப்ப அவனுங்க முக்கியமா இந்த தங்கச்சி முக்கியமா? வண்டி தான் முக்கியம். நீ குறுக்கு இந்த கௌசிக் வந்தா நீ ரைமிங்கா சொல்லுவா. அமைதியா பொண்டாட்டிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேனே. என்ன இது? நான் வண்டி எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு. எப்படி பார்த்தாலும் என் பிசினஸ் சக்சஸ் தான். நான் தான் தரேன்னு சொல்றேனே. கொடுத்துருக்காங்கன்ட்டியா? சோ இப்போ நீங்க என் கூட பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கூட டீம் ஆயிடுங்க. எப்படியாவது வாங்குற ஒரு பைக்கை நாங்க ஒன்னு டீல் பேசி உங்களுக்கு தம்பி கொடுக்குறோம். பாவம், அவன்லாம் பாவம். அவங்க வேணும். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். நாங்க வேணுமா? அவங்களும் வேணும், நீங்களும் வேணும். என்ன செய்யறது? வண்டியும் வேணும். வண்டி நம்ம வீக்கனஸ் வீணாவுல போச்சு. நீ சொல்ற தம்பிக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு இருக்கு. முடியாது, என்னுடைய தம்பி தான் எனக்கு முக்கியம். நான் பாட்டு பாடி உங்களுக்கு பைக் வாங்கி கொடுக்கணும். ஒரு சல்யூட் பண்ணுன்னு தோணுது சார். யூ ஆர் ரியலி கிரேட் சார். என்ன பாட்டு பாட போறப்பா? இது இல்ல எனக்கு புரியல. எக்ஸ்கியூஸ் மீ, இனிமேல் உங்களுக்கு டிஜே பிளாக் ஈகிள் இஸ் கமிங்லாம் போட மாட்டா. உங்களுக்கு எது? உங்களுக்கு வேற பாடவே இல்லை. என்ன ஈகிள் கரண்ட் கம்பியில அடிச்சு தொங்கி நிக்குது. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்க. இந்த வெற்றியை நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள்? மிகவும் சந்தோஷமாக உள்ளது. பாத்தீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? போடா பாக்கப்பா, தனியா ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஒரு நிமிஷம். ஏய் போடா. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஏய் போயா. நான் போ. Hey everybody. அக்கா போ சொல்ல மாட்டோம். சரிமா சார், பைக் தரோம், இன்சூரன்ஸ் பண்ணியே தரோம், கவலைப்படாதீங்க. போங்க போங்க போங்கப்பா. பஞ்சாயத்து கூட போடுறோம். போற வீடு போ. போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இல்ல, ஓவர் கான்ஃபிடன்ஸ் நல்லது இல்ல. சீக்கிரமா போய் உட்காருங்க. ஆமா, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுமா? போடா போ. ஏய் வேண்டாம். டேய் வேணாம்டா. ஓ எப்படி? தேங்க்ஸ். உடனே ஓவர் கான்ஃபிடன்ஸ் இங்க. ரொம்ப நன்றி சார். தோத்துக்கிட்டே இருக்கீடா. அவர் எங்களுக்கு சொன்னாங்க, ஆனா அது உங்களுக்கு நினைச்சு நீங்க ஓட்டுனீங்க பாத்தியா? அதுதான் கூட்டத்தை கலைக்கிறதா? உள்ளவே இல்ல. ரொம்ப முக்கியம். உங்களோட மலேசியால நடக்க போற ஷோல வந்து நம்ம ஹரி இருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம தி இருக்காங்க, அண்ட் ஆப்வியஸ்லி ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. ஷண்முகம். ஒரு தடவை சொல்லுங்க. ஷண்முகம். நாங்களும் இருக்கேனா சார்? சார் நல்லா கேமரா பார்த்து சொல்லுங்க சார், நான் வருவேன் சார் ப்ளீஸ் சார். அண்ணா கடையோட முழுசா சொல்லுங்க. சரி, சலூன் கடை ஷண்முகம். சூப்பர் பிரியங்கா இருக்காங்க. சூப்பர். ஏய் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணல. அந்த பிரியங்காவா? என்கே பிரியங்கா. நீங்க வந்து சூப்பர் சிங்கர், அவங்க சூப்பர் சிங்கர். சூப்பர் சிங்கர். சூப்பர் எக்ஸ்பெக்டட்.
போச்சு நான் என்ன பண்ணுவேன்? சரிம்மா நான் பேசாம அந்த டீம் போயிடுறேன். சங்கீத ஜாலி புள்ளை கீரி புள்ளைன்னு ஒரு பாட்டு பாடி. அதான் என் ஸ்ட்ராட்டஜி. அதான் என் ஸ்ட்ராட்டஜி. டக்குன்னு நான் அந்த 4 பாயிண்ட் எடுத்து நான் ஒரு பைக் எடுத்து மாக்கப்பா என்னடா நீ இவ்வளவு கேவலமா பண்ற மாக்கப்பா? இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அம்மாவோட போயிட்டு இன்னைக்கு ஒரு half an hour மட்டும் ஆங்கரா இருப்போம். நான் இந்த டீம் வரேன்பா. ஓகே பைக் மாக்காப் கேசட்ட போட்டுட்டு ஆடுவான் பாருங்க ஒரு டான்ஸ். ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். மாக்காப்பா இன்னைக்கு உன் சுய ரூபம் என்னன்னு நீ காமிச்சிட்டல்ல. என்ன அப்படியே போட்டேன்னு நம்ப முடியல பாஸ். நீ தான்டா அதிகமா ஜெலஸ் இருந்தேன்னு நான் உன் கூட சேர்ந்தேன்டா. பாருமா 4 சோதிக்காதீங்கடா நீ. சோதிக்காதீங்க. இன்னும் 4 இருக்குடா. இன்னும் 4 இருக்கு. எவன் பான்னு மட்டும் சொல்லு. கரெக்ட்டா காதை கடிச்சு விட்டுறேன். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? You are not considered a human. எனக்கு இன்னும் ஒரு சங்கடமான ஒரு நிலை. ஏன்னா என்னோட பையன் பாட போறான். 4 இருக்கு. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. ஆனா யாழினி சந்திரன்லாம் 3 தான் வாங்கியிருக்கான். அதுல வந்து டான்ஸுக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மார் லைட் இதெல்லாம் கமெண்ட்ஸ் கேட்க வேணாமா? ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இல்ல உங்களுக்காக தான் இவ்வளவு லாஸ்ட் மினிட் வரைக்கும் வச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இந்த சாங்ல நான் உங்களுக்கு ஒரு சான்ஸே இல்ல. சாரி. நல்லா பண்ண உனக்கே சான்ஸ் இல்லன்றாங்களே. உங்களை 2 பேரும் சொன்னேன். நீ என்னடா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுற? வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமா இல்ல. என்ன அருமையா பண்ணாமா? அசிங்கமா இல்ல உனக்கு? நீங்க சொல்லுங்க சார். Draw the match. வெரி குட் ஃபேண்டாஸ்டிக். நல்லா இருக்கு. உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப எனக்கும் மாக்காப்பாக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி 6 பாயிண்ட் தானே. 4 வந்து என் பையன் பாடுவான். அப்படி நான் இப்ப வந்து பாட மாட்டான்னு என் வாயால எப்படி சொல்ல முடியும்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. எமோஷனல் ஆகாதி. ஆனா பாடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பாடுவானும் சொல்ல முடியாது. சங்கடமான ஒரு நிலை. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க. இப்படி ஆக்ட் பண்றியா? தம்பி நீ உன் கூட்டத்துக்காக விளையாடுற. நான் வந்து என்னோட கூட்டத்துக்காக விளையாடிக்கிறேன். நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ. அமாரி 4 மார்க் மட்டும் எடுத்துறாதப்பா. சரி நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. மாக்காப்பா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அப்படியா? நான் விஜய் விட்டு போறேன். சூப்பர். கை தட்டுங்க. பண்டிகையை கொண்டாடுங்க. கை தட்டுங்க.